ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல எக்ஸிகாம் டெலிசிஸ்டம் ஐபிஓ ரிவ்யூவை பார்க்க போறோம். ஜிஎம்பி ஸ்ட்ராங்கா இருக்கு, ஃபயர் ரேட்டிங்கும் நல்லாவே இருக்கு. 60% அளவுக்கு இப்பவே லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து காட்டுது. இவங்க இவி சார்ஜிங் பிசினஸ்ல இருக்காங்க. பஸ் நிறைய இந்த ஐபிஓக்கு வந்து இருக்கும். பிளஸ் இவங்களோட இவி சார்ஜிங் சொல்யூஷன் வந்து யாருக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இவங்க வெப்சைட்ஸ் ஏத்த மாதிரி டாடா மோட்டார்ஸ், ஹுண்டாய், அசோக் லேலண்ட், ஜியோக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஐபிஓல அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த கம்பெனி 1994 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இந்த கம்பெனிக்கு 2 பிசினஸ் வெர்டிகல்ஸ் வந்து இருக்கு, பவர் சிஸ்டம் அண்ட் இவி சார்ஜிங் சொல்யூஷன்ஸ். இந்த பவர் சிஸ்டம் வந்து முக்கியமா டெலிகம்யூனிகேஷன்ஸ், இந்த டவர்ஸுக்கு தேவையான வந்து பவர் சப்ளைஸ், அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த பேக்கப்ஸ்லாம் தேவைப்படணும் பார்த்தீங்களா, இந்த டவர்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு, இனி அன்இன்டரப்டட் சப்ளை, பவர் சப்ளை வரதுக்கு, ஸோ அது ரிலேட்டடா சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இவி சார்ஜிங் சொல்யூஷன்ஸும் வந்து இந்த கம்பெனி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவுட் சைட் இந்தியாவில இந்த கம்பெனிக்கு பிரசன்ஸ் இருக்கு. அவங்களோட மெட்டீரியல் சப்சிடி மூலமா சிங்கப்பூர்ல இவங்க ஒரு சப்சிடரி வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2021 ரெவன்யூவா 524 கோடி, ப்ராஃபிட்டா 3 கோடி. 2022 ரெவன்யூவா 848 கோடி, ப்ராஃபிட்டா 5 கோடி. 2023 ரெவன்யூவா 723 கோடி, ப்ராஃபிட் 6 கோடியா இருக்கு. 6 months ஃபினான்ஷியல் 2024ல 467 கோடி ரெவன்யூ, ப்ராஃபிட் 27 கோடியா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நீங்க இந்த ஃபினான்ஷியல் 2023 கம்பேர் பண்ண சொல்லும்போது இவங்க ப்ராஃபிட் வந்து 4 மடங்கு டபுள் ஆயிருக்கு. 2024 இருந்து இப்ப வரைக்கும் அவங்க ப்ராஃபிட் வந்து 9 மடங்கு வந்து உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து 2022 to 23 வந்து குறைஞ்சிருக்கு. அது இவங்களோட இந்த கிரிட்டிக்கல் பவர் சிஸ்டம் பிசினஸ்னால. பிளஸ் இந்த கம்பெனியோட டோட்டல் போரிங்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 72 கோடி அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட நெட்வொர்த் 311 கோடியா இருக்காங்க. 6 months ஃபினான்ஷியல் 2024 டேட்டா படி. இந்த கம்பெனியோட இபிஎஸ் 3.38 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பர்சன்டேஜ் 13.38% இருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 25.24 இருக்கு. ஆர்ஓசிஇ பர்சன்டேஜ் 10.92% இருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் 7.41% இருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.41 இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸிகாம் டெலிசிஸ்டம், செர்வோடெக் பவர் சிஸ்டம், ஹெச்பிஎல் பவர் சிஸ்டம்ஸ் வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்ல 3rd பொசிஷன்ல, 2nd பொசிஷன்ல வந்து இருக்காங்க. இவங்களோட நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 2nd பொசிஷன்ல வந்து இருக்கு. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பர்சன்டேஜும் ஆல்மோஸ்ட் 2nd பொசிஷன்ல வந்து இருக்கு. இவங்களோட இபிஎஸும் 2nd பொசிஷன்ல வந்து இருக்காங்க. ஓவராலா இவங்களோட பிஎஸ் எல்லாமே 158, 75 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் வந்து 27 to 29 February 2024. இஷ்யூ பிரைஸ் வந்து 135 ரூபாயில இருந்து 142 ரூபாய் ஒரு ஷேர் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 329 கோடி, ஆஃப் ஆஃப் சேல் 100 கோடியா இருக்கு. டோட்டல் ஐபிஓ சைஸ் 429 கோடியா இருக்கு. லாட் சைஸ் 100 ஷேர் 14,200 ரூபாவா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். ரீட்டைல் அலோகேஷன் 10% அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 1st March 2024, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 4th March 2024, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 4th March 2024. எக்ஸிகாம் டெலிசிஸ்டம்ஸோட லிஸ்டிங் டேட் வந்து 5th March 2024 இருக்கு. போஸ்ட் இஷ்யூல ப்ரொமோட்டர் அண்ட் ப்ரொமோட்டர் குரூப் ஹோல்டிங் வந்து 92% அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட பிசினஸ் அவுட்லுக், இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் growth எப்படி இருக்க போகுது, இப்ப வரைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்கு, ஜிஎம்பி எப்படி இருக்கு, இந்த கம்பெனில இருக்க ரிஸ்க் என்னன்னு சொல்லி பாத்துருவோம். இந்த கம்பெனி 6 months ஃபினான்ஷியல் 2024 டேட்டா படி 61,000 இவி சார்ஜிங் ஸ்டேஷனை வந்து இந்த கம்பெனி இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க 400 லொகேஷன்ஸ்ல இந்தியா முழுக்க. அது மட்டும் இல்லாம 4,70,810 லித்தியம் அயான் பேட்டரிஸை வந்து இந்த டெலிகம்யூனிகேஷன் செக்டர்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட அதோட ஸ்டோரேஜ் கெபாசிட்டி வந்து 2.10 ஜிகாவாட்ஸா இருக்கு. டோட்டலா 70 கஸ்டமர்ஸ் அளவுக்கு இந்த இவி ரிலேட்டட் பிசினஸ்ல வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல 15 கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ் ஓஎம் பிசினஸ் பண்ற கம்பெனியா இருக்காங்க. இவி சார்ஜிங் ப்ரொவைடர் இந்தியால நம்பர் 1 கம்பெனியா இருக்காங்க. கிரைசில் ரிப்போர்ட் ஏத்தாப்படி இந்த ரெசிடென்ஷியல் பப்ளிக் சார்ஜிங் செக்மெண்ட்ஸ், அதாவது ஒரு இவி கார், இவி பைக் வச்சிருந்தாங்கன்னா இன்டர்னலாவே பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சிருப்பாங்க. சோ அதுல 60% மார்க்கெட் ஷேரும், 25% மார்க்கெட் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெசிடென்ஷியல், அதாவது பெட்ரோல் பங்க்ல இருக்கலாம், மால்ல இருக்கலாம். சோ அந்த மாதிரி செக்மெண்ட்ல 25% மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க இந்த இவி சார்ஜிங் சொல்யூஷன் ப்ரொவைடிங் பிசினஸ்ல. இந்த டெலிகம்யூனிகேஷன் பிசினஸ்ல டிசி பவர் சிஸ்டம்ல 16% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. இந்த லித்தியம் அயான் இன்ஸ்டாலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் சிஸ்டத்துக்கு வந்து 10% மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. சோ இவங்க இருக்கிற இந்த குளோபல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் மார்க்கெட் பாத்தீங்கன்னா 18.4% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு 2023 to 2030 அந்த காலகட்டத்துல. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இவி பெனட்ரேஷன் மட்டுமே ஓவரால் இந்த பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ்ல வந்து 9 to 12% அளவுக்கு இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எலக்ட்ரிக் பஸ் செக்மெண்ட்ல இவி பெனட்ரேஷன்
வேல்யூவேஷன் மட்டுமே வந்து 16 to 18% அளவுக்கு இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது 2028 காலகட்டத்துல, அதாவது இந்த அடுத்த 4 வருஷத்துல. சோ இந்த மாதிரி இவி பிசினஸ் வந்து எவால்வ் ஆகும் பொழுது அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப தேவைப்படுது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்றதுனால இந்த கம்பெனியோட லாங் டேர்ம் நல்லாவே இன்டாக்டா இருக்கு. ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2021 to 24 6 month financial 2024ல இவங்களோட இவி சார்ஜிங் பிசினஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% அளவுக்கு இவங்க ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு வந்து நல்லாவே உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த கம்பெனி 2022 to 23 அளவுக்கு அவங்க ரெவன்யூ வந்து டிராப் ஆயிருக்கு. ஆனா ப்ராஃபிட் அந்த அளவுக்கு டிராப் ஆகாம இதே காலகட்டத்துல 24.07% அளவுக்கு உயர்ந்திருக்கு. 2021 கம்பேர் பண்ண சொல்லும்போது இப்ப அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 9 மடங்கு அளவுக்கு உயர்ந்திருக்கு. 2023 கம்பேர் பண்ணும்போது 6 month financial 2024ல அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 மடங்கு அளவுக்கு உயர்ந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்க்கப்படுதுன்னா இவங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஓவராலா இவங்க பேட் மார்ஜின்ஸ் 2 to 6% அளவுக்கு இருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் 5 to 8% அளவுக்கு இருக்கு. ஆர்டர் புக் வந்து பாத்தீங்கன்னா 737 கோடி இருக்கு. அதுல 600 கோடி அளவுக்கு பவர் பிசினஸ்ல வந்து இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்க்கும்போது பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ March 31st 2023 டேட்டா இருக்கும்போது அது 42 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. இதே வந்து போஸ்ட் ஐபிஓ பேசிஸ்ல பார்க்கும்போது அது 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 5 டைம்ஸ்ல இருக்கு. ROE ROCE அந்த அளவுக்கு இல்ல, வெறும் 13.38% 10.92% இருக்கு. டெப்ட் வந்து ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.41 இருக்கு. சோ கடன் அடைக்கவும் போறாங்க இந்த ஐபிஓல இருந்து வர மணியை வச்சு. சோ ஓவராலா கொஞ்சம் டெப்ட் இல்லாத கம்பெனியா வந்து இந்த கம்பெனி இருக்க போறாங்க. அது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ். கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னா பாத்தீங்கன்னா 80 ரூபாய் அளவுக்கு ஒரு ஷேர் 222 ரூபாய்க்கு இந்த ஷேர் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. 56.34% அளவுக்கு இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ல. பிளஸ் இந்த கம்பெனியோட ரேட்டிங் ஃபயர் ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 5 ரேட்டிங் வந்திருக்கு. இவி பிசினஸ்ல இருக்காங்க. இந்த ஃபேன்சி வேர்ட் நம்பியே நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கும். வெறும் 10% அளவுக்கு தான் ரீட்டைல் அலோகேஷன் இருக்கு. 500 கோடி அளவுக்கு தான் வந்து ஐபிஓ சைஸ் இருக்கு. சோ நல்ல லிஸ்டிங் ஏஜ் தர வாய்ப்பு இருக்கு. நீங்க லிஸ்டிங் ஏஜ்க்காக அப்ளை பண்ற இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா இந்த கம்பெனியோட குரூப் கம்பெனிஸான மெட்டீரியல் சப்சிடரி ஒன்று வச்சிருக்காங்க சிங்கப்பூர்ல. அவங்க 2023 ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்திருக்காங்க. மத்த வருஷத்துல ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம எக்ஸி எனர்ஜி சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் சொல்லியும் அதுக்கப்புறம் வந்து சேட்டலைட் பினான்ஸ் குரூப்னு சொல்லி ஒரு சப்சிடரி வச்சிருக்காங்க. அவங்க லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருந்திருக்காங்க. 2023 டேட்டா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வெப்சைட்ஸ்ல வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட வந்து ரிஸ்க் என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி நீங்க இவி சார்ஜிங் பிசினஸ் கம்பெனின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனா இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் மெயின் ரெவன்யூ எங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டெலிகம்யூனிகேஷன் செக்டார்ஸ்க்கு இவங்க பண்ற பவர் சிஸ்டம்ஸ் தான் வந்து, அதுவும் இந்த கிரிட்டிக்கல் பவர் சிஸ்டம் பிசினஸ்ல தான் இருக்கு. 6 months financial 2024 டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா 70% அளவுக்கு ரெவன்யூ இந்த கிரிட்டிக்கல் பவர் சிஸ்டம் டெலிகம்யூனிகேஷன் ரிலேட்டட் செக்டர்ல தான் வந்து வருது. 30% மட்டும் தான் இந்த இவி சார்ஜிங் பிசினஸ்ல வந்து வருது. இந்த கிரிட்டிக்கல் பவர் சிஸ்டம் பிசினஸ் வந்து கொஞ்சம் இந்த கவர்மெண்ட் பிட்டிங்க நம்பி வந்து இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல காம்படிஷன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா அமரராஜா பேட்டரிஸ் இருக்காங்க, எக்ஸைட் பேட்டரிஸ் வந்திருக்காங்க, இன்னும் சில அன்லிஸ்டட் பிளேயர்ஸும் வந்து இருக்காங்க. அதுல இவங்களுக்கு 16% 10% அளவுக்கு தான் மார்க்கெட் ஷேர் இருக்கு. அது நீங்க மனசுல வச்சுக்கணும். சோ ஒருவேளை இந்த பக்கம் இவி சார்ஜிங் ஏறாம ஸ்டாக்னன்ட் ஆச்சுன்னா கிரிட்டிக்கல் பவர் சிஸ்டம் பிசினஸ் கொஞ்சம் அடிபட்டுச்சுன்னா இந்த கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வந்து கடந்த 3 வருஷமா வந்து கணிசமா உயர்ந்திருக்கு. 77% அளவுக்கு உங்க ரெவன்யூ அந்த காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸே வந்து சாப்பிடுறது. பிளஸ் இந்த கிரிட்டிக்கல் பவர் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா பிட்ஸ் மூலமா அந்த ஆர்டர்ஸ் வந்து டிராப் பண்ணும். அந்த பிட்ஸ் எதுவும் சக்சஸ்ஃபுல்லா இல்லாம போச்சுன்னா இந்த கம்பெனி ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் இவங்களோட ஆர்டர் புக்ல 600 கோடி அளவுக்கு இந்த கிரிட்டிக்கல் பவர் பிசினஸ் தான் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. சோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க எக்ஸ்போர்ட் பிசினஸும் 30% அளவுக்கு இந்த சிங்கப்பூர் கம்பெனி மட்டுமே இவங்க ரெவன்யூக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது பாசிட்டிவா இருக்கு. சோ ஓவராலா இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு லாங் டர்மான இவி சார்ஜிங் பிசினஸும் இப்ப இருக்கிற எவால்விங் மார்க்கெட்ல இந்த இவி வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகுது வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனா இருக்கு. அது இந்த கம்பெனி ரெவன்யூஸ் எடுத்து பார்க்கும்போது இவி சார்ஜிங் பிசினஸ் நல்ல growth-ஆவே வந்து காட்டுது. லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த கம்பெனில இருக்கிற இந்த ஐபிஓ சைஸா இருந்தாலும் சரி ரீட்டைல் அலோகேஷன் 10% அளவுக்கு தான் கொடுத்திருக்காங்க. இந்த ஈவின்னு சொல்லி இந்த ஃபேன்சி வேர்ட்ல இந்த ஸ்டாக் வந்து நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இந்த கம்பெனி நல்ல லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் கண்டிஷன்ஸ். அதை நீங்க மறக்காம வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா பிளஸ் இந்த ஐபிஓ வந்து ஈவின்னு சொல்லி ஃபேன்சி பிசினஸ் நினைச்சு அதுக்கப்புறம் அப்ளை பண்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த கம்பெனியோட இவி சார்ஜிங் பிசினஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனா இன்னும் 70% அளவுக்கு இந்த கம்பெனியோட ரெவன்யூ எதுல இருந்து வருதுன்னா இந்த கிரிட்டிக்கல் பவர் சிஸ்டம் பிசினஸ்னால டெலிகம்யூனிகேஷன் பிசினஸ்ல இருக்கு. அதுவும் வந்து பிட்டிங் மூலியமா தான் இவங்களோட கான்ட்ராக்ட் ஆர்டர் வாங்க வேண்டியதா வந்து இருக்கு. சோ இதுல ஏதாச்சும் சின்ன பிரச்சனை வந்தா இந்த கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்
மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க ஸ்டாக் பிரைஸ் கொஞ்சம் அடிபட வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் வியூ எடுத்தாலும் சரி, போஸ்ட் ஐபிஓல ஒருவேளை உங்களுக்கு லாட் கிடைச்சாலும் சரி, மொத்த பணத்தை எடுக்க கன்சிடர் பண்றது கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் ஆகுது, இவங்களோட எக்ஸ்பான்ஷன் பிளான் எப்படி டெவலப் ஆகுது, நீங்க கன்சிடர் பண்றது கரெக்டா இருக்கும். அதுவும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா இருக்கும். இப்ப இருக்கிற ஈவின்னு சொல்லி ஃபேன்சி பிசினஸ்லயும் இந்த 30 டைம்ஸ் 40 டைம்ஸ் earnings இவங்க பெருசு விட குறைவா இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட்லயும் சொல்லி இந்த ஸ்டாக் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போஸ்ட் ஐபிஓ பேசிஸ்ல அலோகேட் ஆகாதவங்களும் சரி, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்றது கரெக்டா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர ஸ்டாக் இருக்கு லிஸ்டிங் எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும். பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ, நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைசரோ இல்ல சிபில் ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசரையோ மறக்காம கன்சல்ட் பண்ணீங்கன்னா, சிபில் ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க கூடாது. ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ இந்த ஐபிஓவை ரிவ்யூ பண்றதா மட்டுமே தான் நீங்க எடுத்துக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.